குரு ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்துக்கான தனுசு ராசிக்கான ராசி பலன் இது வந்து மார்ச் 29 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 4ஆம் தேதி ஏப்ரல் 2026 சனிக்கிழமை வரைக்கான அன்றைய வாரத்துக்கான ராசி பலன். இதில் தனுசு ராசிக்கான பொதுவான பலன் சொல்வது என்னவென்றால், இந்த வாரம் தனுசு ராசிக்கு வந்து ஒரு மிதமாக இருக்கும். முன்னேற்றம் வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்காது, மிடிலாக இருக்கும். அண்ட் தென் ரெண்டாவது வந்து ஒரு சவாலான காலமாக இருக்கும். உங்களுடைய தொழில், புகழ், அதிகாரம் அதெல்லாம் வந்து ஒரு விதமான அழுத்தத்தையும் அண்ட் தென் வந்து ஒரு மாற்றத்தையும் ஒரு விதமாக ஏற்படுத்தும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஒரு நேரடியான வலிமையும் எதிரிகளை வந்து வெல்லும் ஆற்றலையும் வந்து இந்த வாரம் இருக்கும். உறவுகள், தொழில் சார்ந்த லாபங்கள், அது சார்ந்த தொடர்புகள், உங்களுக்குள்ளே ஏற்படுற சிந்தனையில் ஏற்படுற மாற்றம் இதெல்லாம் முன்பின் சில தாமதங்களையும் உண்டாக்கி இருக்கும். சிந்தனை மாற்றம் வேகமாக இருந்தால் செயல்படுறது வேகம் ரொம்ப குறைவாக இருக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளில் ஏற்ற இறக்கம் இந்த வாரம் காணப்படும். உங்களுடைய தொழில் செய்யும் வேலையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு விதமான அழுத்தத்தை தான், ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் குடும்ப சூழல், வாழ்க்கை வந்து உங்கள் தொழிலை வந்து பாதிக்கிற சூழல் உண்டாகும். ஆனால் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு வலிமை இருக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களோட சுப்ரீமாக இருக்கவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து மோதல், ஒரு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது போதி மட்டும் கவனித்து தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய காம்படிட்டர்ஸு, கஸ்டமர்ஸு, வாடிக்கையாளர்கள்லாம் வந்து பேச்சுவார்த்தையில் ஒரு விதமான ஸ்லோ டிலே ஆகும். வாடிக்கையாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு வந்து ஒரு மிதமான லாபம் கொண்டு தான் இருக்கும். புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட், புதிய முதலீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் அரசு அல்லது நிர்வாகம் தொடர்புடைய சில சலுகைகள்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். இதற்கு அடுத்து உங்களுடைய பொருளாதார நிலை வந்து இந்த வாரம் எப்படி இருக்குன்றால், ஒரு கலவையான பலன் கொண்டு தான் இருக்கும். உங்களுடைய எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். ஆனால் செலவுகள் வந்து இந்த வாரம் அதிகரிக்கலாம். லாபத்தை வந்து உயர்த்தும் வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுக்கு ஏற்பட சாத்தியம் உண்டு. நீண்ட கால முதலீட்டில் வந்து தாமதம் ஏற்படலாம். பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். இதடுத்து உங்களுடைய குடும்பம் சார்ந்த உறவுகள் நிலை எப்படி இருக்கும் என்றால், இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன பதற்றத்தை நீங்கள் உணரலாம். உங்களுடைய தாயார், வீடு, சொத்து சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அண்ட் தென் வந்து காதல் சார்ந்த உறவுகளை வந்து ஒரு விதமான புரித ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விதமான ஒரு தாமதத்தையும் ஒரு மறுபரிசீலனையும் உட்பட்டதாக தான், தேவைப்படுறதாக தான் இருக்கும். வார இறுதி நாட்களில், அதை 3-4 தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உறவுகள் வந்து ஒரு புரிதல், சமரசம் ஏற்பட்டு மேம்படும். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய வயது மூத்தவர்களுடைய உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு அடுத்து உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றால், இந்த வாரம் வந்து உங்களோட உடல்நிலையிலையும் கவனம் எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். சனியின் தாக்கம் வந்து இருக்கிறதுனால தலைவலி, முதுவலி, சோர்வு மற்றும் வீட்டு சார்ந்த மன அழுத்தங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். சந்திரன் வந்து கண்ணியில் வந்து இருக்கிறதுனால 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் வந்து ஒரு விதமான அழுத்தம் அதிகரிக்கும், மன அழுத்தம், உடல் சார்ந்த அழுத்தம். அதனால் போதி மட்டும் ஓய்வு, சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன்மீக பயிற்சியான தியான, யோகா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு அடுத்து மாணவரின் கல்வி மற்றும் உங்களுடைய தனிப்பட்ட பயணங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால், மாணவரின் கல்வி வந்து அறிவு வளர்ச்சி கொண்டதாக தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து ஒரு தாமதம் இருக்குது. பயணங்களில் வந்து சாத்தியம் உண்டு, ஆன்மீக பயணம், குடும்ப சார்ந்த பயணங்கள்லாம். ஆனால் கூட வந்து செலவுகளும் அதிகரிக்கலாம், சிறு தடைகளும் ஏற்படலாம். வாரத்தின் தொடக்க நாள் 29, 30, 31 தேதிகளில் வந்து பயணங்கள் செய்தால் கொஞ்சம் இனிமையான போக்கு இருக்கும். ஒரு ஆன்மீக சார்ந்ததுன்னு பார்த்தா, ஒரு அம்மன் கோயிலுக்கு நீங்கள் பரிகாரம் சென்று வழிபடலாம். பரிகாரம்னு பார்த்தா, குரு பரிகாரம் பார்த்தா வெந்நீர பொருட்கள்லாம் வந்து பிறருக்கு தானம் செய்யலாம். அனுமன் சாலிசா, சனி ஸ்தோத்திரம்லாம் நீங்கள் படிக்கலாம். வெள்ளிக்கிழமை வந்து துளசி மலை வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, உங்கள் ராசியிலிருந்து, மக ராசியிலிருந்து 4ஆம் வீட்டில் ஒரு 3 கிரகம், கூட்டு கிரகம் இருக்கிறதுனால அதோடைய தாக்கம் வந்து குறையும். வீட்டு வாழ்க்கை சூழ்ந்த இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் சனியின் 10ஆம் பார்வை வந்து உங்கள் ராசியை வந்து பார்க்கறதுனால ஒரு வலிமை இருக்குது. 3ஆம் தேதி 4ஆம் தேதிகள்லாம் வந்து அதுக்கான ஒரு சமரசம், ஒரு நிவாரணம் கிடைக்கும். பெருமையுடன் நீங்கள் செயல்பட்டால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு வெற்றிக்கான வாரமான சாத்தியம் கொண்டதாக இருக்கும். இது வந்து ஒரு விதமான பொது பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால் உங்களுடைய முழு விவரங்களையும் சொல்லலாம். அதற்கு தேவையென்றால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் உள்ள இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். உங்கள் ராசி கொண்ட நண்பர்கள், உறவினர்களை இக்காணொலியை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.